ஐபிஎல் 2024 இன்னும் 5 நாளில் வெள்ளிக்கிழமை ஷார்ப்பாக 22ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த 2 டீமுமே மோத போகுதுங்க. தோனியோட கடைசி சீசன். தோனி இதுவரைக்கும் நம்ம சென்னை டீமுக்காக 5 டைம் கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு தோனி. அதனால சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தோனிக்காக 6வது டைம் கப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணிட்டு வராங்க சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில். நம்ம சென்னை டீமுக்கு எவ்வளவுதான் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தாலுமே நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. அது என்னன்னா, நம்ம சிஎஸ்கே டீமில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டெவான் கான்வே இருக்கார்ல, டெவான் கான்வே கிரிக்கெட் விளையாடும் போது டெவான் கான்வேயோட கட்டை விரல்ல அடிபட்டுருது. டெவான் கான்வே ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. டாக்டர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, டெவான் கான்வேயோட கட்டை விரல ஆப்ரேஷன் பண்ணணும். டெவான் கான்வே ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாரு இந்த கட்டை விரல்ல. டெவான் கான்வே இன்னும் 8 வாரத்துக்கு கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிஎஸ்கே டீமுக்கு பயங்கரமான அடி. டெவான் கான்வே காலி. இந்த பக்கம் நம்ம சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பவுலர் யாரு? பத்திரானா அப்படிங்கிற ஒரு சின்ன பையன், இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு சின்ன பையன், மலிங்கா மாதிரி பால் போடுவான்ல அந்த பையன். அந்த பையனும் கிரிக்கெட் விளையாடும் போது முட்டியில அடிபட்டுருது. சிஎஸ்கேவோட பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் காலி. சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பவுலர் காலி. சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டெவான் கான்வேக்கு பதிலாக தோனி யாரப்பா போட போறாரு அப்படின்னா, நம்ம தான் இருக்கானே சின்ன பையன் ரச்சின் ரவீந்திரா, நியூசிலாந்து பிளேயர், அவனை போட போறாங்க. சரி, சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிடைச்சிட்டான் ரச்சின் ரவீந்திரா. சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பவுலர் யாருப்பா அப்படின்னா, பத்திரானாவுக்கு பதிலாக யாரை போட போறாரு தோனி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. சரி, ஓகே. தோனியோட கடைசி சீசன் எப்படியாவது தோனிக்காக கப் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே டீம்ல இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, ஜடேஜா, சிவம் டுபே, தாக்கூர், சாகர், அதுக்கப்புறம் ரஹானே, இந்த மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட், இந்த மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே சென்னையில் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் பயங்கரமாக ட்ரைனிங் ஆகிட்டு வராங்க. நைட்டு பகலுன்னு பார்க்காம பயங்கரமாக கோச்சிங் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸில் இருக்கிற வெளிநாட்டு பிளேயர்ஸ், ஃபாரின் பிளேயர்ஸ், பிராவோ, முஸ்தபிர் ரஹ்மான் பங்களாதேஷ் பிளேயரு, அதுக்கப்புறம் நிறைய பேர், இந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ் யாருமே சென்னைக்கு இன்னும் வரல. கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவாங்க, ட்ரைனிங்கும் ஆரம்பிச்சிரும். சரி, இப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஆப்போசிட்டில் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் தோனியோட சிஎஸ்கே டீம் மோத போகுது. விராட் கோலி டீம் பயங்கர ஃபார்மில் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படியாவது சிஎஸ்கே ஜெயிக்கணும் அப்படின்னு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போட்டு வராங்க. தோனியோட கடைசி சீசன் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை.